வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து டயட்டீஷியன் ஒரு லேடி வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அம்மா வந்து ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் டயட்டில் இருக்கிறதுக்காக ஒரு டயட்டீஷியனை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது, டீ காஃபி வந்து நீங்கள் குடிக்கவே கூடாது, சுகர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது, உங்களை வந்து ஈஸியாக வந்து 3 மந்த்ஸில் வந்து நான் ஸ்லிம் ஆக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு வேண்டிய ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து 3500 ஆகுது அப்படின்றாங்க. முத்து வந்து ஒரு வாரத்துக்கு 3500னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது, இவ்வளோ செலவாகுதுன்னு நினச்சாலே அம்மாவுக்கு தானாகவே உடம்பு இழைச்சிரும் அப்படின்றாங்க. அண்ணாமலை வந்து டெய்லி என் கூட வாக்கிங் வா, இந்த செலவெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மனோஜ் வந்து எவ்வளோ ஆனால் என்ன, நான் தானே கொடுக்க போகிறேன், நீ நான் கொடுக்க போகிற அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்குறாரு. அப்புறம் ரோஹிணி கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்கு வந்து 4500 பர் வீக் அப்படின்றாங்க. என்னது ஒரு வாரத்துக்கு 4500 அப்படின்றாங்க. என்னென்ன சாப்பிடணுங்கிற டீட்டெயிலாம் வந்து டயட்டீஷியன் சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து அதை வாங்கி மீனாக்கிட்ட கொடுத்து, அவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ண, இந்த மாதிரி எனக்கு சமைச்சு கொடு அப்படின்றாங்க. உடனே மனோஜும் வந்து ஆமாம் எனக்கும் அதே மாதிரி சமைச்சு கொடு அப்படிங்கிறாரு. உடனே மீனா வந்து அந்த டயட்டீஷியன்ட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுக்கணும்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டயட்டீஷியன் வந்து நாங்கள் வந்து 300 கிட்ட போடுவோம் அப்படின்றாங்க. விஜய் வந்து மீனா எதுக்கு இதெல்லாம் கேட்குற, இப்போ விட்டா நீனு ஃபீஸ் போடுவோம் போல இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு வேணால் நான் சமைச்சு தரேன், ஆனால் மனோஜுக்கெலாம் சமைச்சு தரணும்னா நான் வந்து ஃபீஸ் தான் போடுவேன் அப்படின்றாங்க. முத்தும் வந்து ஆமாம் கரெக்டு மீனா, நீ சொல்ல தான் கரெக்டு, ஆனால் வந்து 300 போடக்கூடாது, 500 போடு ஒரு வாரத்துக்கு அப்படின்றாங்க. மனோஜ் வந்து அவ்வளோலாம் தர முடியாது அப்படின்றாங்க. அப்போனா உன் பொண்டாட்டியே சமைக்க சொல்லு அப்படின்றாரு முத்து. கடைசியாக வந்து சரின்னு வந்து ஒத்துக்கிறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து இன்றைக்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனாவோட தங்கச்சி வந்து வராங்க. அவங்க வரும்போதே வந்து கையில் வந்து பூ எடுத்துகிட்டு வராங்க. அம்மா நான் இந்த வழியாக தான் போகிறேன், நான் போகும்போது உங்களுக்கு வந்து நான் வெள்ளி செவ்வாய் வந்து நான் பூ கொண்டு வந்து தரேன் அப்படின்றாங்க. அருண் அம்மா உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையம்மா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அருண் வந்து அப்போ டியூட்டி கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ கிளம்பும்போது சொல்கிறாரு, அங்கே வந்து அந்த ஷர்ட்டை மட்டும் நீ வந்து எடுக்காத, அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ரவுடி பையன் சொன்னல்லம்மா, அவன் வந்து அவன் கூட சண்டை போட்டு ஷர்ட்டை வந்து கிழிச்சிட்டான், அதை தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான், நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, நீ பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்றாங்க அவங்க அம்மா. என்னது போலீஸோட சட்டையை கிழிச்சிட்டானா அப்படின்னு வந்து மீனாவோட தங்கச்சி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அந்த ரவுடியை சும்மாவை விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அருண் சொல்கிறார், நான் அப்போ டியூட்டியில் இல்லை, நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன், இனிமேல் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. இங்கே டான்ஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சிந்தாமணியும் அப்போ வந்து டான்ஸ் கற்றுட்ருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க விஜயாவுக்கு. அப்போ வந்து சிந்தாமணி இங்கே பார்த்ததும் அவங்க வந்து ஷாக் ஆகிடுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, இவ தான் வந்து விஜயாவோட மருமக மீனா அப்படின்றாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. என்னோடய தொழில் எதிரி அப்படின்றாங்க. நான் யாருக்கும் எதிரி இல்லை, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க, இவங்க எவ்வளோ பெரிய ஆள் இந்த தொழிலில், இவங்களை எதிர்த்து நீ வந்து முன்னேறிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் முடியாது, நான் நல்லா நேர்மையாக உழைக்கிறேன், நான் என்னால் முன்னேற முடியும் அப்படின்னு வந்து மீனா வந்து பேசுகிறாங்க. என்ன நடக்குது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.